சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு சாதம் செய்வது எப்படின்னு பார்ப்போம். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குருவோம். ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இப்போ கடாயை வச்சு அதில் இந்த உருளைக்கிழங்கு லேசாக பொரிச்சு எடுத்துக்குருவோம். நல்லா வதங்கிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். நல்லா வெடிச்சு எடுத்தோம். பூண்டு போட்டுக்குவோம். கொஞ்சம் பூண்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம். வெங்காயம் போட்டுக்குவோம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ மீடியம் சைஸில் 2 தக்காளி வச்சுக்கிட்டு அதையும் போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்குருவோம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குருவோம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ சாதத்தை போட்டுக்கலாம். இது நெய் விட்டுக்குருவோம். நல்லா இப்போ கிளறியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து ருசியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.